வணக்கம், நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து எங்கள் வீடு. அது முருங்கை மரம் இருக்குது, அதான் எங்கள் வீடு. இப்போ அதுக்கு எதிரில் திருவண்ணாமலை. இப்போ இது வந்து எதிர் வீடு. எதிரில் இருக்கிற வீட்டுக்கு வரேன். இது புரட்டாசி மாதன்றதுனால காளான் வந்து பூத்து இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய காளான்! 2 வருஷமாக பூக்குதான். இந்த வருஷம்தான் எனக்கு சொன்னாங்க. 1 2 அப்புறம் 3 அந்தாண்ட 1 4 5 6 7 8 எங்க இன்னொன்று அது உள்ள 1 தெரியல. இதோ டிசம்பர் செடியில் 8 இருக்குது. அப்பா, இதை வந்து நான் இந்த வருஷம்தான் பார்க்குறேன். இதை பிடுங்க போகிறோம். இப்போ நாங்கள் இது வந்து டிசம்பர் செடியில் இருக்குது, கனகாம்பரம் செடியில் இருக்குது, வேலி ஓரத்தில் இருக்குது. பிடுங்க. இந்த அப்படியே கையில் கொடு. அப்படியே இதோட உடைக்காத கொடு. பா, சூப்பர். சைனாக்காரங்க கொடை மாதிரி. கழுவிக்கலாம், நல்லா இருந்தா கழுவிக்கலாம். இரு. முடியுமா? பா, எவ்வளோ பெருசு! போன வாட்டி அவ்வளோ ஒரு 10 கீழே விழுந்துருச்சுமா. இதை அப்படியே பொறுக்கி கிண்ணத்தில் போட்டுக்க. பார்த்து போ. அங்கே மட்டும் இருந்தது தான் பார்த்தேன். இப்போ காலையில் பார்த்தா அவ்வளோ பெருசு இருக்கா? இந்த பா, இது சாப்பிட்ற காளான்தான். இந்த இதெல்லாம் வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது. வெள்ளையாக இருந்தால் சாப்பிட்ற காளான் தான். மேலே நம்மளுக்கு வந்து இந்த ஊரில் வெள்ளையாக இருந்தால் சாப்பிட்ற காளான். சைனாக்காரங்களாம் என்னென்ன கலர்லேயே சாப்பிட்றாங்க. அப்பா, வா போகலாம். பிடுங்கிட்டோம் பாருங்க. எங்கள் வீட்டுக்கு எதிரில் கார்டனில் இது வந்து இருந்துச்சு. நெகிலாக இருக்கும், முருங்கை மரத்து நெகில், டிசம்பர் மரத்து நெகில். அதில் வந்து இது பூத்து இருந்துச்சு. இப்போ இது வந்து வெள்ளையாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்ற காலம்தான். நான் வந்து புரட்டாசி மாதம் இந்த மாதிரி பூக்கும். அதில் அந்த காளானை எடுத்துகிட்டு வந்து நான் 1 2 தான் கிடைக்கும் எனக்கு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே முள் மரம் நிறைய இருக்குது. அதுக்கு கீழே 1 2 தான் கிடைக்கும். ஆனால் இவ்வளோ பெருசு எனக்கு கிடைச்சதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. 2 வருஷமாக பூக்குதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வருஷம், போன வருஷம் வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் போய் பிடுங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கார்டனை நான் தான் 5 6 வருஷமாகவே நான் பார்த்துக்கிறேன். அதனால் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னா, ஊறுகாய் அரைக்கலாம், பொரியல் பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், நிறைய செய்யலாம். இந்த ஒரு காளானே நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். உடச்சிக்கிச்சு. இந்த எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கொடா மாதிரி நல்லா இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. இப்போ இதை வந்து சுத்தம் பண்ணி கழுவி நான் வந்து என்னென்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ஒரு காளானை எடுத்து நான் வந்து சுத்தம் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு கழுவி இதை வந்து ஊறுகாய் அரைக்கலான் இருக்கேன். இப்போ சுத்தம் பண்ணுறேன்.
வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இது பாருங்கள், இது வந்து மஞ்சளாக ஆயிடுச்சு இந்த காளான். அடியில் இது வந்து வெள்ளையாக இருக்கணும். வெள்ளையாக இருந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஏற்றதா இருக்கும். இதை பாருங்கள், புழு வச்சிச்சு. 3 நாள் 2 நாள் ஆயிட்டுக்குது. ஒரு நாள் தான் இந்த காளான் பூத்த உடனே எடுத்துட்ருக்கணும். ஆனால் இது சாப்பிட்ற காளான் தான். ஒரே நாளில் புழு வச்சுட்டுக்குது. இந்த தெரியுதா? அதனால் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது நாங்கள் பார்க்காத விட்டுட்டோம். அவங்க வந்து போன வருஷம் முன்னாடியே பறித்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 2 நாள் 1 நாள் கழிச்சு, 2 நாளா 1 நாளா எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரில, இது பூத்து பார்க்காத விட்டுட்டோம். இவ்வளோ காளான் வேஸ்ட்டாக போச்சு. இந்த மாதிரி புரட்டாசி மாதம் வந்தால் அந்தந்த இடத்துல இந்த வருஷம் போன வருஷம் பூத்த இடத்துல இந்த வருஷம் பூத்துருக்கு. அந்த மாதிரி அடுத்த வருஷமும் பூக்கும் அதே இடத்துல. அந்த மாதிரி வருஷம் புரட்டாசி மாதம் வந்தால் பாருங்கள், எனக்கு தெரியாத போச்சு. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக போய் தேதியிலேருந்தே மழையிலேருந்தே நல்லா ஜோன்னு பெய்யும் மழை. அந்த மழைக்கு மறுநாள் போய் பார்த்தோம்னாக்கா புரட்டாசி மாதம்தான் பூக்கும் இந்த பூ. இது வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவ்வளவும் வேஸ்ட்டாக போச்சு. இதிலேருந்து நான் காம்பு மட்டும் இந்த கொஞ்சோண்டு காம்பு மட்டும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் புழு கிடையாது. நல்லா பார்த்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சீவி எடுத்திருக்கேன், கழுவிட்டேன். இப்போ இதில் தான் வந்து இது நல்லா இருக்கு, வெள்ளையாக இருக்குது. அதே மாதிரி எந்த புழு பூச்சும் கிடையாது. புட்டு பார்த்தா எதுவும் கிடையாது. இப்போ இதில் வந்து இதை மட்டும் எண்ணெயில் போட்டு வதக்கி இதுக்கேற்ற உப்பு, மிளகா, புளி, பூண்டு வச்சு ஊறுகாய் அரைக்க போகிறேன். இது மாதிரி நீங்கள் புரட்டாசி மாதம் வந்தால் தெரியாதவங்க கூட அவங்கவுங்க தோட்டத்தில் கார்டன் வச்சுருக்காங்க, போய் பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த காளானை போட்டிருக்கேன் பாருங்கள். அதிலிருந்து அடுத்த வருஷம் அந்த மண்ணுலேயே திருப்பி வரும். அடுத்த வருஷம் பார்த்தா அந்த தோட்டத்துலேயும் இருக்கும். முன்னாடியே பார்த்து இந்த மாதிரி அடியிலையும் சரி வெளியும் சரி தண்டும் சரி வெள்ளையாக இருக்கணும். கொஞ்சம் மஞ்சள் ஆகிட்டாவே அது 2 நாள் ஆயிடுச்சின்னு அர்த்தம். 1 நாள் 1.5 நாளுக்குள்ளே அதை பிடுங்கிடணும். பார்த்து பிடுங்கி யூஸ் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஆனால் மரத்தில் இருக்கிற காளான் தான் நம்ம சாப்பிடக்கூடாது. பூமியில் இருக்கிற காளான் சாப்பிட்லாம், நான் சாப்பிட்ருக்கேன். அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எடுத்து பயன்படுத்துங்க, விட்டுறாதீங்க கார்டன் வச்சுருக்கவங்க.